ஹாய் ஃப்ரெண்ட், சின்ன மருமகள் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். செம்மையாக பொண்டாட்டியை சந்தோஷமாக வச்சுருக்காருங்க நம்ம சேதுபதி. இவர் மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க கொடுத்து வச்சுருக்கணுங்கிற மாதிரி தான் இருக்குது. வீட்டில் மாமனார் மாமியார் எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க. பொண்ணுமா என்ன வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அப்படின்னு ஒரு லெட்ரு வந்து மொட்டை கடிதாசின்னு காமிக்கிறாங்க. உங்கள் அப்பா கிட்ட சேதுபதி பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணு உங்கள் கல்யாணத்தை நிறுத்தி உங்களை ஜெயிலுக்கு அனுப்பின பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும், கூடிய சீக்கிரம் சொல்கிறேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. கண்டிப்பாக நான் 1 மாதத்துக்குள்ள நான் சபதம் எடுக்கிறேன், அந்த பொண்ணை யாருன்னு கண்டுபிடிச்சி உங்கள் முன்னாடி நிறுத்துறேன்ப்பா அப்படின்னு சேது சபதம் எடுக்கிறாங்க. அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க தமிழ்ச்செல்வி. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே தமிழ்ச்செல்வியும் சேதுபதி வர்றாங்க. வர வழியில் தமிழ்ச்செல்வியோட டீச்சர் பார்த்துடுறாங்க. கூட்டிக் கொண்டே ஒரு ஸ்கூலில் வச்சு பேசுகிறாங்க. நல்லா பாடம் நடத்துகிறாங்க. பாவம்ப்பா அந்த பொண்ணு நல்லா ஃபஸ்ட் டைம் எடுத்துச்சு, டாக்டர் படிக்கணும்னு ஆசை, அதுக்கு சீட்டெல்லாம் கிடச்சிருக்கு, நீங்கள் தான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், படிக்க வைக்கிறீங்களா அப்படின்னோடனே சேதுபதி அப்படியே பார்க்குறாங்க. ரொம்ப அப்படியே தமிழ்ச்செல்வியை பார்க்குறாங்க. அவங்க கண்ணில் கல்வியோட தாகம் தெரியுது, நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு. ஏன்னா தமிழ்ச்செல்வி மேலே உயிரை வச்சுருக்காரு இல்லையா. சரிங்க மேடம் பார்ப்போம் அப்படின்ட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் இங்கே வான்னு சொல்லி தமிழை ஒரு கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு ரூமுக்கு. மறுநாள் பார்த்தீங்கன்னா உட்கார வச்சுக்கிட்டீங்க வா அப்படின்னு சொல்லி அப்படியே பார்க்க சொல்கிறாரு. ஒரு இதை மூட்டை மாதிரி இருக்குது, அதை அவுத்து விட்றாங்க. வெறும் புக்ஸாக இருக்குது. டாக்டர் தமிழ்ச்செல்வி அப்படின்னு போட்டிருக்கு. பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். யாருங்க தமிழ்ச்செல்வி? யாரு? நான் தான். அப்போ அது உனக்கு தான் அப்படிங்கல. நான் டாக்டரா அப்படிங்கிற. ஆமாம் கண்டிப்பாக நீ டாக்டர் படிக்கிற, உன்னை நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சேதுபதி சொல்கிறாங்க. உடனே அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நிஜமாவா? ஐயோ அப்படின்னு சொல்லி அந்த புக்கெல்லாம் பார்க்குறாங்க. ஆசையாக அப்படி அவ்வளோ ஆனந்தமாக சிரிக்கிறாங்க. ஓடி வந்து புக்ஸோடு ஓடி வந்து சேதுபதியை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அவ்வளோ சந்தோஷம் தாங்க முடியல. உடனே இந்த சந்தோஷத்தை நான் எங்கள் வீட்டுக்கு சொல்லணும், சொல்லு தமிழ் அப்படிங்கிறாங்க. உடனே ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அம்மா அப்பாவுக்கு ஸ்பீக்கரில் போடுது. அவங்க தங்கச்சி அப்படி சந்தோஷப்பட்டு சொல்லுது, உங்கள் மாப்பிள்ளை என்னை படிக்க வைக்கிறேன்ட்டாரு, நான் டாக்டருக்கு படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. இப்போது உன் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்டி அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சுறாங்க. இது தெரியாமல் இந்த கிறுக்கு பையன் உள்ள ஃபோன் போட்டு இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு கெடுத்து விட்டாலே. இப்போ பயந்துல வாழ வேண்டியதாக இருக்குது. நல்ல வாழ்க்கையை இவளே இப்போ பயத்தோடு வாழ்கிற வாழ்க்கையாக கெடுத்துக்கிட்டாலே அப்படின்னு பாட்டியும் மருமகளும் பேசிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.